வணக்க மக்களே, நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே நிரூபிச்சிடுறாரு. அந்த பார்வதியும் நேராக வீட்டுக்கு வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ரேவதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படா இந்த பிரச்சனையெல்லாம் முடியும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமே நமக்கு எந்தவித பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேவதி வந்துட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ ஃபோன் அட்டன் பண்ணி சொல்ல ரேவதி அப்படின்னு சொல்ல, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சொல்லு ரேவதி. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இது மாதிரி அப்பா வீட்டுக்கு வந்ததும் அம்மா வந்து அப்பா கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க தெரியுமா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. உங்கள் மேலே நான் இப்படி சந்தேகப்பட்டிருக்க கூடாது. உங்களை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு அப்பாவை கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இதை பார்த்துட்டு சித்தியோட முகத்தை பார்க்கணுமே அப்படியே அரண்டு போயிருந்தாங்க. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சித்தி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அப்படியா, நல்லது நடந்துச்சுன்னா சரிதான். எப்படியும் அத்தை புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியும். சரி, மாமா எதுவும் கோவப்பட்டாரா அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல மாமா, அப்பா எதுவுமே கோவப்படல. அம்மா மன்னிப்பு கேட்டதோட அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்பா ரொம்பவே இலகுனமயன் மனசு. அவரு அந்த அளவுக்கு வந்துட்டு கோவப்பட மாட்டாரு. கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோவும் சரி, எனக்கு என்னமோ அவர் தான் கோவப்படுவாரோ அப்படின்னு தோணுச்சு. பரவாயில்ல, அவர் கோவப்படாமல் இருந்தது. சரி, இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். சரி, சித்தி அடுத்தடுத்து ஏதாவது பிளான் பண்ண போகிறாங்களே, அதுக்கு சித்தியை எப்படி வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி நீ கவலைப்படாத. என்னதான் அவங்க சித்தி என்ன பிளான் பண்ணாலும் அதை சுலபமாக முறியடிச்சிடலாம். ஏன்னா அவங்களால அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு பிரச்சனை கொடுக்க முடியாது. எல்லாம் அந்த சிவனாண்டியோட சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் இவ்வளோ ப்ராப்ளத்தை சிவனாண்டி கூட சேர்ந்து பண்ணுவாங்கன்னு பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்மளை மீறி அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரிங்க மாமா, எப்படியோ கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நான் சொன்னதை எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, என்ன ரேவதி சொல்கிற, என்ன வேணும்? ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா இந்த மாதிரி கோவில் பூஜை முடிஞ்சதோட என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களே, எப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, என்ன ரேவதி சொல்கிற, உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னானா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, என்ன மாமா சுத்தமாக மறந்துட்டீங்களா? என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாமா இப்படி போய் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, இன்னைக்கு நாளைக்கு காலையிலேயே நான் வெயிட் பண்ணுவேன். நீங்கள் என்ன கூட்டிகிட்டு போயே ஆகணும். நீங்கள் மட்டும் கூட்டிகிட்டு போகல, அவ்வளோதான் மாமா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா அதை நான் நாளைக்கு காலையில் சொல்கிறேன். உங்கள் கையை பிடிச்சி நிறைய இடத்துக்கு போயிட்டு சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அது எல்லாமே நாளைக்கு கட்டாயம் நடந்தே ஆகணும், சரியா? அவங்க பார்த்துருவாங்க, இவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணீங்க, அவ்வளோதான். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம வேற அத்தைக்கிட்ட இவ்வளோ பெரிய வாக்கு கொடுத்துருக்கோம். அத்தை டக்குன்னு நாங்கள் ரெண்டு பேருமே எங்கே பார்த்தாலும் சுற்றுறதா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அத்தை மிகப்பெரிய கோவப்படுவாங்க. அத்தை கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவதி செம்ம ஹாப்பியாக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ரோகு அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, எங்கேயோ அவசர அவசரமாக கிளம்புறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு, என்ன நாளைக்கு எங்கே போகிற அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அக்கா நான் என் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்க்கா, நான் போய் பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வந்துடுவேன்க்கா. அதுக்கு ரோகு சொல்கிறாங்க, ஏய் உன்னை பார்த்தா ஃப்ரெண்டை பார்க்க போகிற மாதிரி தெரியலையே, என்னடி எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, சேச்சே அப்படிலாம் இல்லையேக்கா, அதெல்லாம் இல்லையே அப்படின்னு. அப்போ ரோகு சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ இப்படி போகிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருக்குது.
எங்களுக்கு தெரியாம நீ ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. என்ன, உன் கார்த்தி மாமா கூட இல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு தெரியாம. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஆகா அக்கா இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டாலே, சரி அவளை சமாளிப்போம் அப்படின்னு. ச்சே, மாமா கூடயா? அவர் கூட நான் எப்படிக்கா போவேன்? அத்தனை பேருக்கு முன்னாடி என்னை எப்படி அவமானப்படுத்தினாரு. அவர் கூட நான் எப்படி போவேன்? ச்சே ச்சே, நான் அவர் கூட எல்லாம் போகவே இல்லை. நான் வந்துட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க தான் போறேன். என் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா. ஸோ நான் அவளை சந்திக்கிறதுக்காக போறேன். ஏன்க்கா, யாரை சந்திக்கிறேன் அப்படின்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்னு. உடனே ரோகு சொல்றாங்க, சரி சரி, எங்க போயிட்டு வந்தாலும் பத்திரமா போயிட்டு வா, அம்மா கிட்ட சொன்னியா அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு ரோகுவோட கையை பிடிச்சு, அக்காக்கா இதை தாங்க நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நான் என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்புவேன். அப்போ அம்மா கண்டிப்பா எங்க போற, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தடுப்பாங்க. நீ தான்க்கா அம்மா கிட்ட எப்படியாவது பேசி என்னை போக வைக்கணும். அப்ப ரோகு சொல்றாங்க, இங்க பாரு, நீ எங்க போற அப்படின்னு சொன்னா நான் உன்னை எங்க வேணாலும் அனுப்பி வைப்பேன். நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அக்கா, நான் அப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா? அப்ப ஹீரோயின் ரோகு சொல்றாங்க, சரி சொல்லு, நீ சொன்ன அப்படின்னா உனக்கு உதவி பண்ணுவேன், அதுவும் ரீசனான காரணமா இருந்துச்சுன்னா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா இங்க வா என் பக்கத்துல சொல்றேன் அப்படின்னு. ரோகு பக்கத்துல வந்துட்டு, என்னடி பெரிய ரகசியத்தை சொல்ற மாதிரி சொல்ல போற? ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா பெரிய ரகசியம்தான். இந்த விஷயம் சித்திக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். அதுக்கு ரோகு சொல்றாங்க, சரி சொல்லுடி அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா மாமா இருக்காருல்ல, அவர் கூட நான் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ரோகு செம்ம ஹாப்பியாகுறாங்க. ஏய் இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஐயோ அக்கா சத்தம் போடாத, முதுவா சொல்லு அப்படின்னு. ரோகு சொல்றாங்க, ஏய் எப்படி, நீ தான் அன்னைக்கு உன் மாமாவை பிடிக்கவே இல்லை, அவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை, அவர் மேல நான் ஆசைப்படலை அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கு முன்னாடி அவ்வளோ போல்டா பேசுன. இப்போ என்னடி இப்படி பேசுற? என்னடி, எங்களுக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஆமாக்கா இது எல்லாமே மாமாவோட பிளான் தான். கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அப்பாவை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு மாமா பிளான் பண்ணியிருக்காரு. அந்த பிளான் படி தான் இப்போ நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு மாமா கூட எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுக்கா. அதனால தான் மாமா கிட்ட கேட்டேன், எங்கேயாவது என்னை கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்ட்டு. உடனே மாமாவும் சரி அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். இப்போது நான் அதுக்கு தான் நாளைக்கு கிளம்ப போகிறேன். நீ எப்படியாவது அம்மாவை மட்டும் சமாளிச்சுட்டேன்னா போதும். உடனே ரோகு சொல்கிறாங்க, சரிடி நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் கோவிலுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் சரியா? இது கேட்டதும் நம்ம ரேவதியும், சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு. ரோவும், சரி நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத, உன் மாமா கூட தானே வெளியில போற, அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணலைன்னா அப்படி அப்படின்னு. உடனே ஹீரோயினும், சரிக்கா அக்கா தான். அக்கா இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை பத்தி மாமா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ சொல்லிடாத. ஏன்னா நம்ம கேஷுவலா இருந்தோம் அப்படின்னா அம்மாவும் சித்தியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுவும் சித்திக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியக்கூடாது சரியாக்கா? இதை கேட்டதும் இவங்களும், சரிடி நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, நாளைக்கு நீ வெளியில போக போறது என்னுடைய பொறுப்பு சரியா? ரேவதியும் சரிக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி அவங்க போட்டுட்டு போற ட்ரெஸ்ஸை காமிச்சு, இது நல்லா இருக்காக்கா அப்படின்னு சொல்ல, அவங்க சொல்றாங்க, ஏய் அதெல்லாம் சூப்பரா இருக்குடி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிட்டாங்க. மறுநாள் காலை ரேவதி செமையா ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் வராங்க. அப்போ நிறைய ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி கிளம்பிட்டியா அப்படின்னு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா அதெல்லாம் கிளம்பிட்டேன், நான் அம்மா கிட்ட மட்டும் போய் சொல்லிட்டு வெளியில் வரணும், அது மட்டும்தான் மிச்சம். அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை கிட்ட நீ எப்படி சொல்லுவ, அத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க பாரு. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, மாமா என்னை யாரு நினச்சிங்க, அதெல்லாம் சுலபமாக அம்மா கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஹீரோவும், சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன் வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மாடியிலேருந்து இறங்கி வராங்க. ஈஸ்வரி வந்து ஹீரோயின் கிளம்பி வரதை பார்த்துட்டு, ரேவதி எங்கேயாவது வெளியில் போறியா அப்படின்னு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஆமாம்மா நானும் அக்காவும் கோயிலுக்கு போகிறோம், அக்கா உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ரேவதி இந்த மாதிரி நீ அடிக்கடி வெளியில போறது நல்லது கிடையாது, உனக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஸோ இந்த நேரத்துல நீ வெளியில போறது எந்த விதத்துல நியாயம், அக்கா சொல்லுக்கா, அவளை எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு.
ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னம்மா நீங்க எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு எப்போ பார்த்தாலும் என்னை தடுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் வந்துட்டு கோயிலுக்கு தானே போறேன். போயிட்டு நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். ஏம்மா நீங்க என்னை தடுக்கிறீங்க அப்படின்னு. அப்ப ரோகு சொல்றாங்க, ஆமாம்மா இப்படி ரேவதியை அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களாலே அதுவே மிகப்பெரிய பிரச்சனையாகும். நீ ஏம்மா அவளை வந்துட்டு இப்படி தடுக்கிறீங்க? அவ போயிட்டு வரட்டும் அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும் சரி ஓகே பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சந்திரா இதை பார்த்துட்டு சந்தேகப்படுறாங்க. இவ போறத பார்த்தா சந்தேகமா இருக்கே, ஒருவேளை அந்த டிரைவர் பயிலையில பாக்குறதுக்காக போவாளோ, எதுக்கும் நம்ம இவ எங்க போறா அப்படின்னு பாக்குறது நல்லது அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நான் என் ஃப்ரெண்டை வந்துட்டு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமா பார்க்க போக வேண்டியது இருக்கு. ஸோ நான் போய் பார்த்து பேசிட்டு வரவாக்கா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா ரேவதியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா அவங்களோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. நேரா கொண்டு போய் பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ஆட்டோவுக்கு வெயிட் பண்றாங்க. சந்திரா இதை பார்த்துட்டு இவ என்ன ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்துட்டு ஸ்கூட்டியை போட்டுட்டு இப்போ ஏதோ ஆட்டோவுக்கு வெயிட் பண்றா அப்படின்னு ரேவதி மறுபடி ஆட்டோவில் ஏறி மறுபடி வேற இடத்துல போய் இறங்குறாங்க. அப்போ அங்க வந்துட்டு நம்ம ஹீரோவோட கார் கிடக்கு. அதை பார்த்ததும் சந்திரா செம்ம ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, இந்த டிரைவரை பையில பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ நாடகமா? இது தெரியாம நம்ம பாட்டுக்கும் அக்கா சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டோமே, நம்ம இவளை தடுத்திருக்கணுமோ அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்துட்டு ஓடி போய் ஹக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு சந்திராவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. அடி பாவி, அப்ப நீங்க 2 பேரும் இன்னும் வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா? அக்காவை வந்துட்டு ஏமாத்திருக்கீங்க. இதை விடக்கூடாது. இப்பவே அக்கா கிட்ட சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, ரேவதி உன்னை உங்க சித்தி எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலையே? அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல மாமா சித்தி எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரல. நீங்க கவலைப்படாதீங்க. அப்படி சித்தியே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க கவலைப்படாதீங்க மாமா. இதை கேட்டதும் அவரும் சரி ரேவதி சரி வா போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, மாமா இதே மாதிரி நம்ம எத்தனை நாள் இந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சந்திச்சுக்கிறது? கண்டிப்பா அம்மா கிட்ட ஒரு நாள் மாட்டிப்போமே, என்ன பண்றது மாமா? அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கும் அதான் ரேவதி குழப்பமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அத்தை கிட்ட மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் தெரியல. இருக்கட்டும், நான் அத்தை கிட்ட வேற ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அவங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்தா நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு வேற வாக்கு வேற கொடுத்து தொலைஞ்சிட்டேன். ஸோ அதுதான் எனக்கு பயமா இருக்கு. அத்தை அந்த வாக்கை பத்தி தான் கேட்பாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, மாமா நான் வந்துட்டு உங்களுடைய மனைவியை பார்க்க வரத்துல என்ன தப்பு இருக்கு? நான் அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கணுமோ அதை வந்து நான் சொல்லி சமாளிச்சுப்பேன். ஸோ நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவரும் சரி ரேவதி இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு ரேவதியை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. சந்திரா வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவிகளா, நீங்க 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்களா? இது தெரியாம நாங்க இருந்திருக்கமே, இதை விடக்கூடாது. அக்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி உடனேயே சொல்லியே ஆகணும் அப்படின்னு அந்த வில்லி நினைக்கிறாங்க. வில்லி வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி பேசுறத பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அட பாவி, அப்ப 2 பேருமே இத்தனை நாளும் பேசிக்கிட்டு தான் இருக்கீங்களா? எங்களை தான் முட்டாளாக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சந்திரா பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த விஷயத்தை பத்தி நம்ம உடனே அக்கா கிட்ட சொல்லணும். அக்கா கிட்ட சொன்னாதான் ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு வில்லி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. ஸோ வில்லி வந்துட்டு நம்ம ஈஸ்வரி கிட்ட சொல்லி என்ன பிரச்சனையை கொண்டு வராங்க, இதனால நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ரேவதிக்கும் என்ன நடக்க போகுது, ஈஸ்வரி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் தான் நிறையவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.